சம்மருக்கு சூதிங்காக இந்த சௌச்சவை வச்சு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? அதோட இதுவும் கேளுங்க. நம்ம பிரெயின் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் கேட்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யும். நீங்கள் ஸ்ட்ராங், நான் கேப்பபிள், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்கள் பிரெயின் கேட்டு அதையே செய்யும். இதே என்னால் முடியாது, நான் ஸ்ட்ராங் இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப வலி இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கே போக முடியாத மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் அதையே நம்பி அடுத்த கட்டத்துக்கே போகாது. ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே பேச வேண்டியது எல்லாமே என்னால் முடியும், என்னால் எதையுமே செய்ய முடியும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உங்களோட கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு யாரும் காசு பணம் கொடுக்கணுமா என்ன? ஒரு 30 டேஸ்க்கு வெறும் பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு வேணுமோ அதை உங்கள் மைண்டில் வச்சு டெய்லி என்னால் முடியும், நான் அதை செய்ய போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னாலே கண்டிப்பாக அது நடக்கும். பிரெயினுக்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குது. இப்படி 30 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படி நடந்துச்சு, உங்கள் கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும். இந்த சௌச்சோ பச்சடி பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு சௌச்சோவை வேக வச்சுட்டு தயிர் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டயட்டில் இருக்கிறவங்க இதை மட்டுமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டிஷ் இது. திகட்டவே திகட்டாது. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.